அனைவருக்கும் வணக்கம். ஃபார்வர்ட் ரைட் தமிழ் சேனலில் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கிற எல்லா வியூஸ்க்கும் ரொம்ப நன்றி. கண்டினியூஸாக உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணுறது மூலமாகவும் ஷேர் பண்ணுறது மூலமாகவும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே இன்றைக்கி எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க, நாம் இன்றைக்கி என்ன ஆப்ஷன் கால் எடுத்தோம், நாளைக்குரிய ட்ரேடுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தேவை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ். இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸாக இருக்கதே பாருங்கள். நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே க்ளோஸாக இருக்காங்க. ஒரு 2 to 3 பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸில் இன்றைக்கி நிஃப்டினுடைய க்ளோஸ் நம்ம நம்பர்ஸ் பக்கத்துலேயே, அதாவது நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண லெவல்ஸ் பக்கத்துலேயே இன்றைக்கி க்ளோஸாக இருக்காங்க. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடங்கள்லேருந்து ஓப்பன் ஆயிருந்தாங்க. நேற்றுடைய ப்ரெடிக்ஷன்ஸ்லேயே நம்ம கிளியராக இன்டிமேட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, குளோபல் மார்க்கெட்டான சிங்கப்பூர் நிஃப்டியும் சரி, நம்மளுடைய கமாடிட்டியான க்ரூட் ஆயிலும் சரி, ரெண்டுமே ஒரு ஒன் சைட் ராலி கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வீக்லி எக்ஸ்பெரியான நிஃப்டி நமக்கு இன்றைக்கி வரனால பாசிபிள் நமக்கு நல்ல ஒரு மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதுவும் சிங்கப்பூர் நிஃப்டி 200 to 250 பாயிண்ட்ஸ் வரைக்குமே நமக்கு இன்ட்ராடேயில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சொல்லியிருந்தோம். இன்றைக்கி அது மாதிரி நல்ல ஒரு ஃபால் மோர் தேன் 250, நிஃப்டியுமே மோர் தேன் 300 பாயிண்ட்ஸ் வரைக்குமே போயிட்டு இன்றைக்கி க்ளோசிங் ஒரு 200ல் க்ளோஸ் ஆயிருக்காங்க. அண்ட் எத்தனை 5 மினிட்ஸ் கேண்டில் இந்த நம்பர்ஸ்லேயே, அதாவது 24,612 அப்படிங்கிற நம்பர்ஸ்லேயே மார்க்கெட் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃபஸ்ட்டு டைமிங் கேண்டில் இதுதான். டைமிங் கேண்டிலுடைய ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி இப்போ லோ பிரேக் ஆகும் பொழுது நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற ஹையில் நம்ம ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணோம். பக்கத்தில் இது மாதிரி ஒரு பக்கத்துலேயே நமக்கு டைமிங் கேண்டில் வரும் பொழுது ஹை அண்ட் லோ மார்க் பண்ணி நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணலாம். பட் இந்த இடங்கள் நமக்கு அப்போ கட் ஆகிட்டு, ஈவன் தோ ப்ரீவியஸாக இருக்கிற ஹை ஒரு கேண்டில் கூட க்ளோஸ் ஆகாமல் இருக்கிறனால ஸ்டில் இந்த ஷார்ட்டை நம்ம ஹோல்ட் பண்ணலாம். நல்ல ஒரு பாயிண்ட் நம்மளுடைய டைமிங் கேண்டிலுமே இன்றைக்கி ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தேர்ட் டைமிங் கேண்டில் பார்த்திங்க அப்படின்னாலும் நமக்கு லோ தான் கட்டாக இருந்தாங்க. பட் அரௌண்ட் ஒரு 230 or 240க்கு மேலேயே ஒரு சின்னதான ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்துருந்தாங்க. கம்ப்ளீட்டாக இன்றைக்கி மார்க்கெட் நல்ல ஒரு ராலி கொடுத்துருக்காங்க. பேங்க் நிஃப்டியினுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய 5 மினிட் சார்ட்டு. இந்த ப்ளூ லைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரியராக இன்டிமேட் பண்ண நம்மளுடைய அப்சை லெவல்ஸ். இந்த ரெட் கலர்ஸ் நம்மளுடைய டவுன் சை லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நியர் டு அவர் நம்பர் பக்கத்துலேயே ஓப்பன் ஆயிருந்தாங்க. எவ்ரி லெவல்ஸ் எந்த அளவுக்கு ஒரு ஆக்யூரேட்டான ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக லைவ் மார்க்கெட்டில் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். இந்த இடங்கள் நமக்கு ரிஜெக்ட் ஆகிட்டு எக்ஸாக்டாக ரிவர்சல் மறுபடியும் நமக்கு எத்தனை 5 மினிட்ஸ் கேண்டில் இந்த 54,857 அப்படிங்கிற நம்பர்ஸில் இருந்து சஸ்டெயின் ஆக முடியாமல் நல்ல ஒரு ஃபால் அகெயின் அதாவது நம்மளுடைய தேர்டு லெவலுக்கு கீழே, தேர்டு டவுன் சைட் லெவலுக்கு கீழே மார்க்கெட் போகும் பொழுது டைமிங் கேண்டில் அந்த இடத்துல எந்த அளவுக்கு ஒரு புல் பேக்காக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமிங் கேண்டிலுக்கு கீழே ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் கூட க்ளோஸ் வைக்க முடியாமல் இதில் இருந்தே நல்ல ஒரு அப் ட்ரெண்ட். மேபி மார்க்கெட் இன்னும் ரன் ஆயிருந்தால் எக்ஸாக்டாக இந்த நம்பர்ஸ்லேருந்தே ஹிட் ஆகிட்டு ரிவர்ஸ் ஆகிறதுக்கான பாசிபிள் கூட இருந்திருக்கும். பட் நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாகவும் சரி, டைமிங் கேண்டில் நல்ல ஒரு புல் பேக் ஏரியாவாகவும் இன்றைக்கி ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி பேங்க் நிஃப்டியில் இந்த இடங்கள் நம்ம ஆல்ரெடி நம்ம ஷார்ட் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னாலும் இந்த இடங்கள் நம்ம ஷார்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரிவர்சல் ட்ரேட் நம்ம லாங் இனிஷியேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி நல்ல ஒரு பாயிண்ட் டவுன் சைட்லையும் சரி அப் ட்ரெண்ட்லையும் நம்ம கேப்சர் பண்ணியிருந்துடலாம் பேஸ்ட் ஆன் பேங்க் நிஃப்டியினுடைய நேற்றைய ப்ரெடிக்ஷன்ஸ் படி. நம்ம டூல் 1 மினிட்டாக இருக்கட்டும் 5 மினிட்டாக இருக்கட்டும் நல்ல ஒரு சின்னதான ஸ்டாப் லாஸில் நல்ல ஒரு பெரிய ட்ரெண்ட் பிடிக்கிறதுக்காக நல்லாவே ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த டைமில் அந்த மொமெண்டம் கேண்டில் வராங்க, எந்த டைமில் அந்த டைமிங் கேண்டில் வராங்க, எவ்ரி அப்டேட் டூல் பற்றின புல் பேக்காக இருக்கட்டும், இது எல்லாமே அந்த மொமெண்டம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்றைக்கி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஈவன் கோல்பால் எல்லாமே மோர் தென் 6%, 1 டே பிஃபோராகவே நம்ம கோட் பண்ண ஸ்டாக்ஸ் இன்ட்ராடேயில் மோர் தென் 6% கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் எவ்ரிடே நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான். இது மாதிரியான ஸ்டாக்ஸில் உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பொறுத்து நீங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் உங்களால் அதிகப்படுத்த முடியும். அண்ட் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரு ஒன் சைட் ராலி கொடுத்துருந்தாங்க. இப்போ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் எப்போ போஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிற விஷயத்தை பார்த்துக்கலாம்.
இதான் நம்மளுடைய டெலிகிராம் சேனல். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டினுடைய இன்ட்ரோடே லெவல்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வாட்ச் பண்ணுங்க அப்படின்னு என்ன ஸ்டாக்ஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ப்ரீவியஸாக வீடியோவில் நம்ம போஸ்ட் பண்ணியிருந்தோம். பிஃபோர் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன ஸ்டாக்ஸ் என்ன செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் வந்து நமக்கு மொமெண்டம் கேண்டில் வந்து வந்திருந்தாங்க. இந்த மொமெண்டம் கேண்டில் அப்படிங்கிறது ஆப்ஷன் பையர்ஸ்க்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். மொமெண்டம் இருந்தால் மட்டுமே நமக்கு அந்த ப்ரீமியம் அப்படிங்கிறது நமக்கு அப் ட்ரெண்ட் ஆர் டவுன் ட்ரெண்ட் எந்த விதமான ட்ரேட் நம்ம இனிஷியேட் பண்ணியிருந்தாலும் நமக்கு அந்த ப்ரீமியம் வந்து அதிகமாக வந்து போயிட்டு நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கறது அப்படிங்கிறது இந்த மொமெண்டம் டைமில் மட்டுமே. மொமெண்டம் இல்லாத ஒரு டைமில் போயிட்டு நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறத விட இது மாதிரி மொமெண்டம் டைமில் நம்ம இனிஷியேட் பண்ணோம் ட்ரேட் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் எவ்ரி வீடியோவில் ப்ரீவியஸாக நீங்கள் போயிட்டு பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் சரி, எவ்ரி வீடியோவில் நம்ம சொல்லிட்டு இருக்கிற விஷயம் ஒன்று தான், ஒரு இண்டெக்ஸ் இல்லை ஸ்டாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஆர் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் வந்து மொமெண்டம் கேண்டில் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த டேயில் நமக்கு ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் பர்டிகுலர்லி அந்த ஸ்டாக்ஸ் அண்ட் இண்டெக்ஸில் வந்து வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நம்ம எந்த டைமில் என்ன ஸ்டாக்ஸ் ஒரு இண்டெக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் மொமெண்டம் கேண்டில் கொடுத்துருக்கோம், அதுக்கப்புறமாக அது எந்த அளவுக்கு வந்து ரேலி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அரவுண்ட் சிங்கப்பூர் நிஃப்டி வந்து ஒரு 200 பாயிண்ட்ஸில் இருக்கும் பொழுதே நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். எஸ்பெஷலி நேத்தியுடைய வீடியோலுமே நம்ம கிளியராக இன்டிமேட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு 200 to 250 பாயிண்ட்ஸ் இன்ட்ராடேல கொடுக்கறதுக்கான பாசிபிள் ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே நமக்கு இன்றைக்கி ஆக்டிவ் ஆயிருந்தாங்க. அண்ட் ப்ரீவியஸாக வீடியோவில் நம்ம சொல்லிட்டு இருந்த விஷயம் இதுதான், இந்த லெவலுக்கு கீழே நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இது டே சார்ட்டு, இந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா நமக்கு ஃபர்தராக நமக்கு இம்மீடியட்டாக இந்த லெவல்ஸ் வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதன்படி இன்றைக்கி இந்த லெவல்ஸ் வந்து ஹிட் ஆயிருந்தாங்க. எவ்ரி அப்டேட் வந்து நம்ம பிஃபோராகவே இன்டிமேட் பண்ணிட்டதும். அண்ட் இந்த வீக்குக்கான ரேஞ்ச் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வீக் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம போட்ட ரேஞ்சில் இருந்து மார்க்கெட் ரிவர்சல் கொடுத்துருந்தாங்க. 24,612 அப்படிங்கிறது நிஃப்டியினுடைய ஃபஸ்ட்டு டவுன் சைட் ரேஞ்ச். பேங்க் நிஃப்டியுடைய ரேஞ்சுமே நீங்கள் எந்த டைமில் போஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் பாருங்கள். அந்த ரேஞ்சிலேருந்தே மார்க்கெட் வந்து ரிவர்சல் கொடுத்துருந்தாங்க. இது மாதிரியான எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனல் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கும். இது 1 மினிட்டினுடைய நிஃப்டியினுடைய புல் பேக் ஏரியா ஃபார் ஷார்ட். எக்ஸாக்டாக இந்த ரெட் கலர் அண்ட் க்ரீன் கலருக்கு வெளியே ஒரு கேண்டில் வந்து ஓப்பன் ஆகிட்டு அதனுடைய லோ கட் ஆகும் பொழுது சின்னதான ஸ்டாப் லாஸில் நம்ம ட்ரேட் இனிஷியேட் பண்ணும் பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் ஏர்ன் பண்ண முடியும். இது 2 புல் பேக் வந்து இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து கொடுத்துருந்தாங்க. எஸ்பெஷலி 24,700 புட் ஆப்ஷன் வந்து எக்ஸாக்டாக ஒரு 125ல் ஒரு புல் பேக் கொடுத்த ஒரு என்ட்ரி, அதாவது செல் போட்டு நமக்கு வந்து லோ வந்து கட் ஆகலை அப்படிங்கும் பொழுது எக்ஸாக்டாக நம்மளுடைய டூலினுடைய நம்பரில் ரிவர்சல் எடுத்துகிட்டு நல்ல ஒரு அப்ராலி வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ண ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து 24,500, அரௌண்ட் ஒரு 22ல் எடுத்த ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மோர் தென் 58 வரைக்குமே இன்றைக்கி போயிருந்தாங்க. நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நம்ம அதுலேயும் ஏர்ன் பண்ணியிருந்தோம். அண்ட் எவ்ரி அப்டேட் வந்து நம்மளுடைய டெலிகிராம் சேனலையும் போஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் ஜாயின் பண்ணலை அப்படின்னாலும் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதுலேயும் ஜாயின் பண்ணி லைவ் மார்க்கெட்டினுடைய அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மற்றும் நம்ம சேனலை பற்றின டீட்டெயில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணதன் மூலமாக அவங்களையும் நீங்கள் எவ்ரிடே லேர்ன் பண்ண வைக்க முடியும். இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய ப்ரெடிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இது நிஃப்டியோட டே சார்ட்டு. நம்ம ப்ரீவியஸாக ப்ரெடிக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னா, இந்த 20th ஆஃப் மே வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டேட் அப்படின்னும், இந்த 12th மேயும் நமக்கு இம்பார்ட்டண்டான ஒரு டேட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இதுக்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா இந்த லெவல் எல்லாமே நமக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும் அப்படின்னும், நேத்தியுடைய வீடியோலேயே இந்த லோ நமக்கு க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு இமீடியட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இது மேஜரான ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறத கிளியராக நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். ஆஸ் ஆஃப் நவ் மார்க்கெட் வந்து இந்த இடங்கள் வரைக்குமே நமக்கு வந்து டச் ஆகிட்டு நமக்கு போனாங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு புல் பேக்காக இருக்கும். இந்த லோவையும் க்ளோஸ் ஆனால் மட்டுமே இனி ஃபர்தராக நமக்கு வந்து டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆஸ் ஆஃப் நோ மார்க்கெட் வந்து ஒரு ஃபஸ்ட்டு 20th மே இம்பார்ட்டண்டான ஒரு டேக்கு கீழே இருக்கிறது அப்படிங்கிறது மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ஒரு வீக்கான ஒரு சுச்சுவேஷன். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நம்ம கம்பேர் பண்ணும்பொழுது பேங்க் நிஃப்டி ரொம்பவே ஒரு வீக்கான சுச்சுவேஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இப்போ நிஃப்டி இருக்கிற கண்டிஷன்ஸ் வந்து வீக்கான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. இதுக்கப்புறமாக நமக்கு லாங் அப்படிங்கிறது இந்த டேட்டுக்கு மேலே அண்ட் இதுக்கு மேலே பொசிஷனலாக ஒரு க்ளோஸ் ஆனால் மட்டுமே நமக்கு லாங். பெரிய ஒரு கேண்டிலாக இருந்தாலும் இது மாதிரி இம்பார்ட்டண்டான ஒரு டேயில் ஒரு பெரிய கேண்டிலாக இருந்தாலும் ரூல் அப்படிங்கிறது ரூல் தான். ஸ்டாப் லாஸ் வந்து பெரியதாக இருந்தாலும் நமக்கு இந்த லெவலுக்கு மேலே போனால் மட்டுமே நமக்கு லாங் அப்படிங்கிறது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த லெவலுக்கு கீழே இருக்கிறது அப்படிங்கிறது மார்க்கெட் வீக்கான ஒரு சுச்சுவேஷனில் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க.
ஸ்டில் இந்த லெவல் வரைக்குமே வந்துட்டு மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் கொடுக்குறாங்க அப்படின்னா இது ஒரு எக்ஸாக்டான புல் பேக் ஏரியாவாக இருக்கும். இதையும் உடைக்கும் பொழுது மட்டுமே ஒரு பேனிக்கான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன் பிட்வீன் நல்லா நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இன் பிட்வீன் இந்த லெவலுக்குள்ளாக மார்க்கெட் இருக்கிறாங்க அப்படின்னா இது மாதிரி நமக்கு அப் அண்ட் டவுன் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஒன்ஸ் இந்த லெவல் எல்லாமே பிரேக் ஆகும் பொழுது மட்டுமே நமக்கு ஒரு ஸ்மூத்தான ஒரு ட்ரெண்டிங் மூவ் கொடுக்கறதுக்கான பாசிபிள் வந்து அதிகம். அண்ட் நாளையுடைய மொமெண்ட்டை படி நாம் எதிர்பார்க்குறது 50% மொமெண்டம் தான். 50% மொமெண்டம் அப்படிங்கிறது நமக்கு நியூ ட்ரேடர்ஸ் வந்து அந்த டேயில் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டோடய என்ட்ரு ஆகிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் கோல்டு வந்து நமக்கு ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கறதுமான செட்டப்பில் இருக்காங்க. வித்தின் 2 டேஸில் அது ஒரு ரேலி கொடுக்கறதுக்கான பாசிபிள் இருக்குது. கோல்டு வந்து ஒரு ரேலி கொடுக்கும் பொழுது அதனுடைய இம்பாக்ட் நம்மளுடைய மார்க்கெட்லேயும் நடக்கிறதுக்கான பாசிபிள் ரொம்ப அதிகம். பட் நாளைக்கு நாம் எதிர்பார்க்குறது அப்படிங்கிறது ஒரு 50% மொமெண்டம் தான் எதிர்பார்க்குறோம். மேபி நமக்கு ஒரு மொமெண்டம் கேண்டிலோ இல்லை நம்மளுடைய நம்பர்ஸ் அண்ட் டைமிங் கேண்டில் வரும்பொழுது மட்டும் நம்ம ரியாக்ட் பண்ணாலே நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து ஏர்ன் பண்ண முடியும். பார்க்கலாம் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப கிளியராகவே நம்ம இந்த டேட்லேருந்தே சொல்லியிருந்தோம். இதுக்கப்புறமாக நமக்கு ஒரு இந்த டேட்லேருந்து மேலே க்ளோஸ் ஆனாலும் மட்டுமே லாங் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு ஃபால் வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷலி இன்னையோடைய மொமெண்டம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ பேங்க் நிஃப்டியினுடைய வியூ பார்த்துக்கலாம். இது பேங்க் நிஃப்டியினுடைய டே சார்ட்டை. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த டேட் 23rd ஏப்ரல் அண்ட் 21st ஏப்ரல் வந்து இம்பார்ட்டன்ட். லாங் அப்படிங்கிறது பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆல் டைம் ஹை ஓப்பன் ஈக்குவல் டு ஹை இதுக்கு மேலே போனால் மட்டுமே, அதாவது இந்த லெவலுக்கு மேலே 23rd ஏப்ரலுக்கு மேலே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே இனி ஒரு ஃபர்தராக லாங் அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக நம்ம இன்டிமேட் பண்ணியிருந்தோம். என்னதான் ஒரு அப் அண்ட் டவுனாக இருந்தாலும் மார்க்கெட் வந்து இந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நல்ல ஒரு ரெட் கேண்டில் வந்து கொடுத்துருந்தாங்க. எஸ்பெஷலி இன்னையுடைய க்ளோஸ் வந்து இந்த லெவலுக்கு கீழே 21st ஏப்ரலுக்கு கீழே க்ளோஸ் ஆயிருந்தாங்க அப்படின்னா அகெயின் நமக்கு சப்போர்ட் எடுக்கிற இடம் வந்து இதுதான். பட் கம்ப்ளீட்டாக எண்ட் ஆஃப் த டைமில் ஒரு ரெக்கவரி கொடுத்துட்டு ஒரு ஹேமர் மாதிரியான ஒரு கேண்டில் வந்து நமக்கு இந்த சப்போர்ட் லெவலில் கொடுத்துருக்குற இதுக்கு மேலே ஒரு ஹை கட் ஆகும் பொழுது இந்த லெவல்ஸ் எல்லாமே நமக்கு இம்மீடியட்டாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்ஸ் இதை உடைக்கும் பொழுது இந்த லெவல்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இதுக்கு மேலே போனால் மட்டுமே பொசிஷனலாக லாங் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அகைன் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், இந்த இடங்கள்லேருந்து ரிவர்ஸ் ஆகிறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக நம்ம ஷார்ட் போகலாம். இந்த லெவல்ஸ் வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அகைன் சொல்கிற விஷயம் ஒன்று தான், இந்த நம்பர்ஸ்க்கு கீழே 54,674 அப்படிங்கிற நம்பர்ஸ்க்கு கீழே ஒரு டே கேண்டில் க்ளோஸ் ஆனாங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு இம்மீடியட்டாக ஒரு சப்போர்ட் ஏரியாவாக இருக்கும். இதையும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே நம்ம எதிர்பார்க்கறது 50% மொமெண்டம் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். கோல்டு வந்து நமக்கு ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கறதுமான ஒரு செட்டப்பில் இருக்காங்க. மேபி கோல்டு ஒரு ஒன் சைட் ரேலி கொடுக்கும் பொழுது நம்மளுடைய மார்க்கெட்லேயும் அது இம்பாக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியினுடைய நாளைய இன்ட்ராடே லெவல்ஸ் என்ன ஸ்டாக் செக்டாரில் ஃபோக்கஸ் பண்ணலாம், நம்மளுடைய பெஸ்ட்டான டைமிங் கேண்டில் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் பார்த்துக்கலாம். இது நிஃப்டியினுடைய 23rd மே அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன் சை லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. அகெயின் அண்ட் அகெயின் நம்ம சொல்கிற விஷயம் ஒன்று தான், மார்க்கெட் முடிந்ததுக்கப்புறமாக இந்த இடங்களை சப்போர்ட் எடுத்தாங்க, இந்த இடங்களை ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டும் நம்ம ப்ரொவைட் பண்ணவே இல்லை. ஒன் டே பிஃபோராகவே நாளையுடைய மார்க்கெட்டுக்கு என்ன லெவல்ஸ் தேவை அப்படின்னு நேற்று நம்ம ப்ரெடிக்ட் பண்ண டீடைல்ஸ் எல்லாமே எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பேக் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கோம். அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் டேயுடைய ட்ரேடை பார்க்கும்பொழுது இன்னுமே உங்களுக்கு அது எளிமையாக புரிய வரும். இது பேங்க் நிஃப்டியினுடைய 23rd மே அப்சை லெவல்ஸ் அண்ட் டவுன் சை லெவல்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இது ஸ்டாக் டு வாட்ச் ஃபார் டுமாரோ. இந்தந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஹை பொட்டன்ஷியல் ஸ்டாக்ஸ். இதில் இருக்கிற உங்களுடைய ஃபேவரட் ஸ்டாக்ஸில் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஐன்லோ நீங்கள் மார்க் பண்ணி ட்ரேட் இனிஷியேட் பண்ணும்பொழுது நல்ல ஒரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் வந்து நீங்கள் அதிகப்படுத்த முடியும். நம்ம டூல் பேஸ்டாக ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 மினிட் இல்லை 3 மினிட் இல்லை 5 மினிட்ஸில் வர புல் பேக் என்ட்ரி மட்டுமே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு. இது செக்டார் டு வாட்ச் ஃபார் 23rd மே PSU பேங்க், ஸ்மால் கேப், ரியாலிட்டி இதெல்லாமே நல்ல ஒரு ட்ரேடிங் செட்டப்பில் இருக்காங்க. இதில் இருக்கிற ஸ்டாக்ஸில் ஹை வெயிட்டேஜான ஸ்டாக்ஸில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். 5 மினிட்ஸ் படி நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டைமிங் கேண்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த 4 டைமிங் கேண்டிலும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 2 டைமிங் கேண்டிலும் வந்து வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்க மெம்பர்ஸ்க்கும் சரி, இல்லை நம்மளுடைய இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கும் சரி, இந்த டைமிங் கேண்டில் எப்படி ட்ரேட் இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறத ப்ரீவியஸாக நம்ம வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம். பட் புதிதாக வந்து ஜாயின் பண்ண வியூவர்ஸ்க்கு வந்து இந்த டைமிங் கேண்டில் அப்படிங்கிறது ஒரு 5 மினிட்ஸ் படி உங்களுடைய ட்ரேடிங் சார்ட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு, இதுதான் உதாரணமாக 9:35 கேண்டில் அப்படின்னா எந்த பக்கம் பிரேக் ஆகுறாங்களோ அந்த பக்கம் உங்கள் ட்ரேட் இனிஷியேட் பண்ணிவிட்டு ப்ரீவியஸாக இருக்கிற ஹை அண்ட் லோவில் ஸ்டாப் லாஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம்.
ஒரு டைமிங் கேண்டில் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 80 பாயிண்ட்ஸும் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 150 பாயிண்ட்ஸும் வராங்க அப்படின்னா அந்த டைமிங் கேண்டில் அவாய்ட் பண்ணுங்கள். எதனால அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து நமக்கு பெரியதாக இருக்கும், அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். டைம் ஈக்குவல் டு நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லினோம். அதாவது டைம் அப்படிங்கிறது இந்த மென்ஷன் பண்ண டைமிங், நம்பர்ஸ் அப்படிங்கிறது இப்போ 3 லெவல் வந்து அப் சைட்லேயும் 3 லெவல் வந்து டவுன் சைட்லேயும் கொடுத்துருந்தோம். அதுதான் டி ஈக்குவல் டு என். டைம் மட்டுமே வரும்பொழுது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தாங்க அப்படிங்கிறத இன்னையுடைய பேங்க் நிஃப்டியினுடைய டைமிங் வந்து பாருங்கள். நம்பர்ஸ்லையுமே எந்த அளவுக்கு அது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகிறாங்க அப்படின்னு பாருங்க. இந்த இரண்டுமே சேர்ந்து ஒரே இடத்தில் வரும் பொழுது அது மஸ்ட் ட்ரேடபிளான ஒரு ஏரியா அப்படிங்கிறது நீங்க நோட் பண்ணிக்கோங்க. அதுவும் சின்னதான ஒரு கேண்டில் வராங்க அப்படின்னா கண்டிப்பாக மொமெண்டம் அப்படிங்கிறது பெரியதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அது மாதிரியான ஏரியாவில் மட்டுமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணாலே நல்ல ஒரு பாயிண்ட் வந்து உங்களால் கேப்சர் பண்ண முடியும். மற்றும் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மற்ற வியூஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிற நம்மளுடைய வியூவர்ஸ்க்கும் சரி மெம்பர்ஸ்க்கும் சரி ரொம்பவே நன்றிகள். இனிமேல் உங்களுடைய சப்போர்ட்டை இந்த வீடியோ லைக் பண்ணது மூலமாகவும் ஷேர் பண்ணது மூலமாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். மற்றும் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோஸாக இருக்கட்டும் இல்லை லெவல்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உங்களுடைய லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கும் பொழுது உங்களுடைய ஓன் அனாலிசிஸை பொறுத்து நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா அதில் நடக்கக்கூடிய லாப நஷ்டங்கள் எல்லாமே கம்மிங் டேஸில் மார்க்கெட்டை எந்த அளவுக்கு நீங்கள் ஃபேரே இல்லாமல் ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம சேனல் உங்களுக்கு நல்ல ஒரு கைடாக இருக்கும். மற்றும் உங்களுடைய போர்ட்ஃபோலியோவை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் க்ரீனாக மாற்றுவதற்கும் நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.